நாங்கள் தற்போது அமெரிக்காவோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. எந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கும் நாங்கள் கட்டுப்படவும் இல்லை என அதிரடியாக அறிவித்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் குர்திஸ்தான், ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட மிகப்பெரிய தாக்குதல்கள் இந்நேரத்திலும் ஆரம்பிக்கப்படலாம் என அறிவிப்புகளை வெளியிட்ட அமெரிக்க அதிகாரிகளும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வகுத்திருக்கக்கூடிய புதிய வியூகமும் இவை தொடர்பான தகவல்களும் யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச தரைவழி மோதல்களும் சவுதி அரேபிய கூட்டுப்படையினுடைய முன்னேற்றங்களும் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களினால் கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய படைக்குழுக்களும் அடுத்த கட்ட நகர்வுகளும் நெட்டன்யாகுவின் அறிவிப்புகளும் பஹ்ரைனி அடிமையோடு அவசரமாக தொலைபேசியில் உரையாடியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜனாதிபதியும் காசாவின் கள நிலவரங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை வழங்கியிருக்கக்கூடிய அனுமதியும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் மூலமாக காசாவின் களத்திலே அடுத்ததாக நடைபெறக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பான முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பாக கடந்த மாதமே நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். காசாவிற்குள்ளே சர்வதேச படைப்பிரிவுகளை களமிறக்கி காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே சர்வதேச படைகளுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்து மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களை தங்க வைப்பதற்கான தற்காலிக குடியேற்ற பகுதிகளையும் கூடாரங்களையும் அமைத்து பின்பு காசாவை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய முன்மொழிவுகளையே காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகம் முன்வைத்திருந்தது. அதாவது ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதிகளிலிருந்து மஞ்சள் எல்லை பிரதேசத்தை நோக்கி பலஸ்தீனிய மக்களை படிப்படியாக நகர்த்தி ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக அழித்து தரைமட்டமாக்குவதற்காகவே இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த முன்மொழிவுக்கு அமைவாக கான் யூனிஸ் மற்றும் ரஃபாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்படும். சர்வதேச படைகளுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் பலஸ்தீனிய மக்கள் சோதனை செய்யப்பட்டு குறித்த குடியிருப்பு பகுதிகளில் தங்க வைக்கப்படுவார்கள். மஞ்சள் எல்லை பிரதேசத்தின் வழியாக ஒவ்வொரு பலஸ்தீனியர்களாக அனுமதிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு அவர்கள் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள் குடியமர்த்தப்படுவார்கள். இவ்வாறு படிப்படியாக ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் இருந்து பலஸ்தீனிய மக்களை மஞ்சள் எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்த்திவிட்டு ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி ஹமாஸையும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் நிராயுதபாணியாக்குவதற்காகவே இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் குறித்த முன்மொழிவு தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையானது குறித்த முன்மொழிவுக்கான முழுமையான அனுமதியை வழங்கியுள்ளது. ஆரம்ப கட்டமாகவே ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பிரதேசத்தில் இந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இந்த வேலை திட்டத்தின் மூலமாக குறைந்தது 5 வருடங்களுக்குள்ளே ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக மஞ்சள் எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்த்திவிட முடியும் என்றும் அதற்கு பிறகு ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த 5 வருடத்திற்குள்ளே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான இந்த திட்டங்கள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்களை பலஸ்தீனிய போராளிகள் நிச்சயமாக பல வாய்ப்புகளாகவே பயன்படுத்தப் போகின்றார்கள். மேலும் இன்னும் 5 வருடங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிலைமையும் கேள்விக்குறியாகிவிடும். இதனால் பெரும்பாலும் காசாவின் களத்திலே இந்த திட்டமானது வெற்றி அளிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. பலஸ்தீனிய மக்களை மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள்ளே தற்காலிக கூடாரங்களில் அடைத்து வைக்கவும் இவர்களால் முடியாது. காசாவிற்குள்ளே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளினால் காசாவின் களத்திலே நிலைத்திருக்கவும் முடியாது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. எது எவ்வாறு இருப்பினும் இவர்களுடைய திட்டங்கள் ஒரு பொழுதும் காசாவின் களத்திலே வெற்றி அளிக்கப் போவதில்லை. அடுத்து அமெரிக்காவுக்கு விஜயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு நெட்டன்யாகு அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை எதிர்த்து போராட வேண்டும் என்பதனை அதிகளவான இஸ்ரேலியர்கள் ஆதரிக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எப்போதும் ஹிஸ்புல்லா காணப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவை லெபனானிய களத்தில் முடிவுக்கு கொண்டு வருவது எங்களுடைய மிக முக்கியமான வெற்றி இலக்காகும். இந்த வெற்றி இலக்கை அடைந்து கொள்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் தற்போது சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றோம். எங்களுடைய வேலை திட்டங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்தி வருகின்றது. அதே போன்று காசாவின் களத்திலும் நாங்கள் ஹமாஸை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். இனப்படுகொலைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக ஹமாஸ் தான் இருக்கின்றது. அவர்கள் ஒட்டுமொத்த யூதர்களையும் அழிப்பதற்கே திட்டமிட்டிருந்தார்கள். இந்த உலகிலே ஒவ்வொரு மூலையிலும் இருக்கக்கூடிய யூதர்களை கொலை செய்வதற்கே அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் தான் இனப்படுகொலைகளை மேற்கொண்டுள்ளார்கள். நாங்கள் ஒரு பொழுதும் காசாவின் களத்தில் இனப்படுகொலைகளை மேற்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த இனப்படுகொலை செய்யக்கூடிய ஹமாஸை
எதிர்த்து போராடுகின்றோம், அவ்வளவுதான். மேலும் இதற்கமைவாக காசாவின் களத்திலும் நாங்கள் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வோம். 70% காசாவை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம். விரைவில் நாங்கள் ஒட்டுமொத்த காசாவையும் கட்டுப்படுத்தி ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதே போன்று நாங்கள் ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பச்சுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். தற்போது நான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து இவை தொடர்பான பல முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றேன். ஈரான் நேரடியாகவோ அல்லது அதனுடைய ப்ராக்சிகள் மூலமோ இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால், ஒரே ஒரு ஏவுகணை தாக்குதலையோ அல்லது ஒரே ஒரு ட்ரோன் தாக்குதல்களையோ மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடிகளை ஆரம்பிப்போம். ஈரான் இதுவரைக்கும் பார்த்திராத தாக்குதல்களை நாங்கள் ஈரானுக்குள்ளே மேற்கொள்வோம். எந்த விதமான வரம்பும் இல்லாமல் எங்களுடைய தாக்குதல்கள் ஈரான் முழுவதும் பறந்து செல்லும். என்னுடைய நல்ல நண்பரான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு அமர்ந்து பல விடயங்களை நான் பேசப் போகின்றேன். ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை முழுமையாக நசுக்குவது தொடர்பாகவும் ஏவுகணை திறன்களை முழுமையாக அளிப்பது தொடர்பாகவும் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைக்கப் போகின்றேன். மேலும் அவருடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதனையும் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். எங்கள் இருவருடைய நிலைப்பாடுகளும் ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய நிலைப்பாடுகளாகும். அதே போன்று சவுதி அரேபியாவுக்கு சிவில் அணுசக்தி திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருப்பது ஒரு சிறந்த விடயமாகும். இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஈடாகவே டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான அனுமதியையும் சவுதி அரேபியாவுக்கு வழங்கியுள்ளார். உண்மையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவு சரியானது தான். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட போகும் இயல்பாக்க ஒப்பந்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும். ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் எத்தனை நாடுகள் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ள முடியும். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை விரிவுபடுத்துவதே எங்களுடைய முதன்மை திட்டமாகும். அனைத்து அரபு நாடுகளும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தை வலுவடைய செய்யலாம். ஈரானுக்கு எதிராகவும் அதனுடைய எதிர்ப்பச்சுக்களுக்கு எதிராகவும் கூட்டு சக்தியை எங்களுக்கு பயன்படுத்தலாம். அதே போன்று இஸ்ரேல் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக பலர் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். உண்மையில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படவில்லை. எங்களுடைய மத்திய கிழக்கு நண்பர்கள் தொடர்ச்சியாக தொடர்புகளை வைத்துக் கொண்டுள்ளார்கள். எங்களுடைய தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளவும், எங்களுடைய இராணுவ திறன்களை பெற்றுக் கொள்வதற்கும், இராணுவ வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்கள் எங்களோடு ஒருங்கிணைந்தே செயற்படுகின்றார்கள். உலகிலே இருக்கக்கூடிய பல நாடுகளும் எங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார்கள். நாங்கள் ஒரு பொழுதும் தனிமைப்படுத்தப்படவில்லை. மேலும் விரைவில் நாங்கள் ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பச்சுக்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்தே தீருவோம் என நெட்டன்யாஹூ குறித்த நேர்காணலின் போது தெரிவித்துள்ளார். உண்மையில் நெட்டன்யாஹூவின் இந்த கருத்துக்களே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலவீனமாக இருக்கின்றது என்பதனையும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு குட்டியடிமை பஹ்ரைனினுடைய மன்னர் ஹமத் அல் கலீஃபா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பஹ்ரைனி அடிமைகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்தி வருகின்றன. இப்படியான நிலைமையிலேயே பஹ்ரைனிய மன்னர் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும், சவுதி அரேபியாவுடனான ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாகவும், யெமனினுடைய கள நிலவரங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜனாதிபதியோடு தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இதன்போது பஹ்ரைனை பாதுகாப்பதற்கான உறுதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜனாதிபதி வழங்கி இருப்பதாகவும், பஹ்ரைனுக்கு தேவையான எல்லாவிதமான ஆதரவுகளையும் உதவிகளையும் தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். அதே போன்று மூத்த அடிமையான ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகள் ரகசியமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ தலைமைகளும் சில முக்கியமான புள்ளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருப்பதாகவும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளோடும் விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகமும் குட்டியடிமைகளான பஹ்ரைனும் குவைற்றும் முழுமையாக களமிறங்குவதற்கு திட்டமிட்டுள்ளன. இதற்கமைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் யெமனின் களத்திலே தரைவழி மோதல்கள் வீரியமடைந்து வருவதனால் யெமன் ஹவுதி ராணுவத்தின் முக்கியமான தலைமைகளை படுகொலை செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதமே ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் இந்த கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தது. யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகளுக்கு எதிரான உச்சக்கட்ட படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், யெமனினுடைய தரைவழி தாக்குதல்களில் யெமன் ஹவுதிகளை தோல்வியடைய செய்வதற்கான எல்லாவிதமான ஆதரவையும் இஸ்ரேல் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகள் உத்தியோகபூர்வமான கோரிக்கைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் முன்வைத்திருந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போதைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து 3 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவின் ஜிசான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களின் விளைவாக குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலே 3வது நாளாகவும் தீப்பரவல் வேகமாகவே இருக்கின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டிருந்தேன். அதாவது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிப்புகள் குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தொட்டிகளை நோக்கியும் நகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பரவல் அதிகரித்திருப்பதாகவும் மேலும் இவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளை விட தற்போது இழப்புகள் பல மடங்கினால் அதிகரித்துள்ளன. குறித்த தாக்குதலினால் ஏற்பட்ட தீப்பரவலினால் ஒட்டுமொத்த சுத்திகரிப்பு நிலையமும் முழுமையாக அளிக்கப்பட்டு வருகின்றது. அத்தோடு செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய கடற்படை முற்றுகையானது வீரியமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் சவுதி அரேபியாவினுடைய 10க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபியாவினுடைய 3 எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைத்து எச்சரிக்கை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யமன் ஹவுதிகளுடைய இந்த கடற்படை முற்றுகையினால் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் உற்பத்தியும் எண்ணெய் விநியோகமும் தற்போது பல மடங்கினால் குறைவடைந்திருப்பதாகவும் இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் உற்பத்தியானது பூஜ்ஜியமாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து யமனின் களத்திலே தரைவழி மோதல்கள் உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கமைவாக இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல்ஜோஃப் பகுதியிலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் சவுதி அரேபியாவின் கூலிப்படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 4 யமன் ஹவுதி போராளிகள் கொல்லப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் கூலிப்படைகள் கட்டுப்படுத்தக்கூடிய அல்-வஹாஸ் சோதனை சாவடியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக குறித்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூலிப்படைகளின் 10க்கும் அதிகமானோர் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய சில அரபு பழங்குடி குழுக்களும் அல் யத்மா சந்தையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த யத்மா சந்தை என்பது சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்திற்கும் யமன் ஹவுதிகள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு மூலோபாய பிரதேசமாகும். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் குறித்த யத்மா சந்தையை கைப்பற்றியுள்ளார்கள். இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்க ரய்யான் பகுதியின் கருகாமையிலேயே இந்த யத்மா சந்தை காணப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த சந்தை கருகாமையில் இருக்கக்கூடிய வாதி அத்தீப் மலைத்தொடர் மீது தற்போது யமன் ஹவுதிகள் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றார்கள். அல் யத்மா சந்தையிலிருந்து சவுதி அரேபியாவின் கூலிப்படைகள் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக அதிகளவான படைப்பிரிவுகளை வாதி அத்தீப் மலைத்தொடர் மீது யமன் ஹவுதிகள் களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இன்று காலையிலிருந்து அல் யத்மா சந்தைக்கும் வாதி அத்தீப் மலைத்தொடருக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. தற்போதும் குறித்த பிரதேசத்தில் மோதல்கள் விரிவடைந்து வருவதாகவும் வாதி அத்தீப் மலைத்தொடரை கைப்பற்றுவதற்காக சவுதி அரேபியாவின் கூலிப்படைகள் முயற்சி செய்வதாகவும் யமன் ஹவுதி ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் அதிகளவான இழப்புகளை சவுதி அரேபியாவின் கூலிப்படைகள் அடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அத்தாலி தெற்கு பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் முன்னேறி வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 3 பகுதிகளை கைப்பற்றி இருப்பதாகவும் அத்தாலியினுடைய தெற்கு பகுதிகளை கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானிய IRGC ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். எதிரியினுடைய திட்டங்கள் குறித்து எங்களுக்கு தெரியாமல் இல்லை. எதிரி எதற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றான், எதற்காக தாக்குதல்களை தற்போது நிறுத்தியிருக்கின்றான், இதன் மூலமாக எதிரி எதனை நாட விரும்புகின்றான் என்பது பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள் தொடர்பாகவும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் பேச்சுவார்த்தைகளை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள், தாக்குதல்களை அவசரமாக எதற்காக நிறுத்துகின்றார்கள் என்பது பற்றி எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன. உண்மையில் தற்போது அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதனை நாங்கள் நம்பவில்லை. தற்போதைய பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நம்பவில்லை. இவை அனைத்தும் அமெரிக்காவினுடைய தந்திரங்களாகும். அதே போன்று நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தவும் இல்லை. நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் கவனம் செலுத்தி வருகின்றோம். எதிரி எங்களுடைய எந்தெந்த பிரதேசங்களை குறிவைத்திருக்கின்றானோ அந்த அனைத்து பிரதேசங்களிலும் நாங்கள் வீரியமாக செயற்பட்டு வருகின்றோம். இதற்கமைவாகவே எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாங்கள் ஒரு பொழுது
ஒருபோதும் எங்களுடைய மூலோபாய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுவதும் கண்ணி வெடிகள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய பாதையை மாத்திரமே பயன்படுத்த முடியும். ஏனைய பாதையை பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் கண்ணி வெடிகளினால் முழுமையாக மூழ்கக்கூடிய நிலைமையே ஏற்பட்டுவிடும். இதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அத்தோடு எதிரி வகுத்திருக்கக்கூடிய அனைத்து சூழ்ச்சி திட்டங்களும் யுத்த களத்தில் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும். ஈரானிய மக்களும் ஈரானிய ராணுவமும் உறுதியாகவே இருக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக தற்காலிகமாக நிறுத்துமாறு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரே டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் திட்டங்களை முன்வைத்திருந்ததாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாக அமெரிக்க உளவுத்துறையானது பிழையான மதிப்பீடுகளை மேற்கொண்டு விட்டதாகவும் இதனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி தாக்குதல்களை மேற்கொள்வதனால் எந்தவிதமான பயனும் இல்லை என்றும் இதன் விளைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கையிருப்பே குறைவடைந்து வருவதாகவும் இதனால் இதற்கு பிறகு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்குவதற்கான தாக்குதல்களாக அமைய வேண்டும் என்றும் அவ்வாறு நாங்கள் குறிப்பிட்ட மணித்தியாலத்திற்குள் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளித்தால் மாத்திரமே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கையிருப்பை பாதுகாக்க முடியும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருப்பதாகவும் இதற்கமைவாக புதிய தாக்குதல் திட்டத்தினை இன்னும் 1-2 நாட்களுக்குள் சமர்ப்பிப்பதற்கு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இவர்கள் ஈரானுக்கு எதிராக வகுத்திருந்த தாக்குதல் திட்டங்கள் தோல்வியில் முடிவடைந்து விட்டன. இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை பலவீனப்படுத்த முடியாது. மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் குறைவடைந்து செல்கின்றன. எனவே வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கையிருப்பை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் களஞ்சிய சாலைகளையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டால் மாத்திரமே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரையும் தொடர முடியும். இதற்கமைவாகவே தற்போது தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அடுத்த கட்ட தாக்குதல் திட்டத்தினை வடிவமைத்து டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பிக்கப் போவதாகவும் இன்னும் 1-2 நாட்களுக்குள் அல்லது இந்த வாரத்திற்குள்ளே தாக்குதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களிலே எந்நேரத்திலும் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படலாம் என அமெரிக்க ஊடகங்களும் தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானும் அதனுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எண்ணெய் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்கின்றன. அதே போன்று குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு குர்திஸ்தானின் எர்பில் பிரதேசத்தில் 5க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இன்று அதிகாலை குர்திஸ்தான் சுலைமானியா பிரதேசத்தில் 8க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று இன்று மதியம் ஜோர்டானை இலக்கு வைத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அப்காய்க் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த ட்ரோன்களையும் சவுதி அரேபிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் IRGC ராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் செயற்படக்கூடிய புதிய விசேட எதிர்ப்பு குழுக்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பாக கடந்த மாதமே நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே ஈரானின் IRGC ராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களே தற்போது இந்த ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சவுதி அரேபிய அரசாங்கம் அறிவித்தாலும் குறித்த அப்காய்க் எண்ணெய் தளத்திலே வெடிப்புகள் பதிவாகி இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகமான யான்போ துறைமுகத்தை இணைக்கக்கூடிய எண்ணெய் குழாய்கள் இந்த அப்காய்க் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன. சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகவும் இது காணப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களினால் இந்த அப்காய்க் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் யன்போ துறைமுகத்திலே இருக்கக்கூடிய தெற்கு பகுதியை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதலிலே யன்போ துறைமுகத்தின் தெற்கு பகுதியில் மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் தற்போது அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை. எந்த ஒரு போர்
போர் நிறுத்தத்திற்கும் கட்டுப்பட போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலோ பாரசீக வளைகுடா பிரதேசத்திலோ ஈரானினுடைய எந்த ஒரு பகுதியிலோ மேற்கொள்ளப்பட போகும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். அமெரிக்காவினுடைய சூழ்ச்சி திட்டங்கள் ஒரு பொழுதும் ஈரானிய களத்தில் எடுப்படாது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. எனவே இன்னும் ஒரு சில மணித்தியாலத்திற்குள் அல்லது ஒரு சில நாட்களுக்குள் அடுத்த கட்ட போரானது வீரியமாக ஆரம்பிக்கப்பட போகின்றது. மேலும் இதற்கு ஈரானிய தலைமைகள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.